ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் சமையலறை. இன்னைக்கு நம்ம கல்யாண வீட்டு வெண்டைக்காய் கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அடுப்புல அடிகனமான பாத்திரம் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கடலை எண்ணெய் ஊற்றியிருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அதை ஊற்றிக்கோங்க. அடுத்ததா 500 கிராம் வெண்டைக்காயை இதை மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த வெண்டைக்காயை கடாயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்பப்போ நடுவில் வதக்கி விட்டுக்கோங்க. இதே மாதிரி ஒரு 7 to 8 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெண்டைக்காய் வதங்கிடுச்சு. இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் அதே கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கிற வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. அது கூட இடித்து வச்சிருக்கிற 7-8 பல்லு பூண்டை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மெலிசாக கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததா 2 சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துட்டு வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு 2 நிமிஷம் சிம்மில் தக்காளியை வேக வச்சுக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சிங்க. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா மேஷ் ஆகிருக்கு, வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததான் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அது கூட 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் புளிக்காத தயிரை நல்லா அடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 நிமிஷம் போல் இதை வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெண்டைக்காயை இது கூட சேர்த்து மசாலா கலந்து வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தட்டு போட்டு மூடி 1 நிமிஷம் அடுப்பை சிம்மில் விட்டுருங்க. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி கிளறி விடுங்க. தண்ணி பத்தலைங்க, அதனால் நான் இன்னொரு தடவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். 5 நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் ஓப்பன்லேயே கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கல்யாண வீட்டு வெண்டைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த டேஸ்டான வெண்டைக்காய் கூட்டை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.